Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாப்பனீஸ் மீ சீரீஸ்னா Can a Boy and a Girl Friendship Survive Season 1 Episode 2 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். இந்த அனிமேல நிறைய விஷயங்களை மோஸ்ட்லி இன்டைரக்டா தான் காமிச்சிருப்பாங்க. பட் சில விஷயங்களை நான் உங்களுக்கு டைரக்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஈவன் அது ஸ்பாய்லரா இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு கதை பிடிக்கும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Can a Boy and a Girl Friendship Survive Season 1 Episode 2. இப்ப நம்ம ஹீரோ வந்து அவனோட வீட்டுல இருக்கான். என்ன நைட் ஷிஃப்ட் ஒர்க் முடிஞ்சதான் நம்ம ஹீரோ அவன் சிஸ்டர்ட்ட கேட்கறான். பார்த்தா ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டா தெரியுது நம்ம சிஸ்டர் கேட்கவும் சில மாற்றங்களை என்னால ஹேண்டில் பண்ண முடியல நம்ம ஹீரோ சொல்லவும் ஒரு பொண்ணு வாங்கிட்ட பிரேஸ்லெட்டை ஃபிக்ஸ் பண்ண கேட்டிருக்கேன். இதை நீ இன்ஸ்பிரேஷனா எடுத்துருமா அந்த பொண்ணை நீ புதுசா மாடலா வச்சு நிறைய மெட்டீரியல் பண்ணலாம்னு கேட்கவும் அதுக்கு தான் ஹேமாவே இருக்கால நம்ம ஹீரோ சொன்ன பத்தியா சொல்ல மாதிரி இப்போ அவனோட ப்ராடக்ட் சேம் வைப் தான் கொடுத்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அது டைம்ல ஃப்ரோஸ் ஆன மாதிரி. ஸோ ரொமான்டிக் ஃபீலிங் இல்ல ஹார்ட் ரோக்கன் ஃபீலிங் இந்த வைப்ல நீ என் ப்ராடக்ட்ஸை கிரியேட் பண்ணக்கூடாது. தமஸ்க்கு ஏற்ற மாதிரியே ப்ராடக்ட்ஸ் இருக்கணும்ல. உன் ப்ராடக்ட்ஸ் எப்படியே போச்சுன்னா உன்னோட சொந்த கடையை ஆரம்பிக்க முடியாது. அதுக்கப்புறம் நீ கன்வீனியன்ஸ் ஸ்டோர் தான் பாத்துக்கணும் அப்படின்னு நம்ம சிஸ்டர் சொல்றா. சிஸ்டர் சொன்ன மாதிரியே எனக்கு ரெப்பிட்டேட்டிவ் கஸ்டமர்ஸ் கிடையாது தான். இன்னொரு ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் ஹீமா வரைக்கும் இருந்தா எப்படி இருக்கும்ன்றத வச்சுதான் டிசைன் பண்றேன். நம்ம ஹீரோவோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் மாஷிட்டோமா வந்துட்டு ரெனுக்கு தான் ஹெல்ப் பண்றான். ஆக்சுவலி இந்த இனோச்சி ரெண்டுமே வந்துட்டு நம்ம ஹீரோவை லவ் பண்றா. அதுக்கு லவ் அட்வைஸ் கொடுக்கறதுக்கு தான் மாகஷிமா ட்ரை பண்ணிட்டு இருக்கா. வழக்கம் போல மஹிமா வரைய பார்க்கவும் சண்டையை ஸ்டார்ட் பண்றா. மாகஷிமா உங்க ஹெல்ப் பண்ணிக்கு தேவைன்றது பொண்ணு வந்து கூப்பிடுவோன்னு கூப்பிட்டு வந்து ஆப்வியஸ்லி நீ போய்த்து ஆகணும்னு சொல்லவும் சரி நம்மளும் கிளம்பிட்டான். ஒரு வழியா அந்த டிஸ்டர்பன்ஸ் போய் தலைஞ்சிச்சுப்பா அப்படின்னு சொல்லி ஹே இனோச்சி எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. இப்ப தமிழ் என் பிளான ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லி ஹீமா வரைய அவகிட்ட எதையோ சொல்றா. ஹே யோ இன்னைக்கு எந்த ஒர்க்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீமா நம்ம ஹீரோ போய் வழக்கம் போல டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா. நான் என்னோட டிசைனை மாத்தணும்னு என் சிஸ்டர் சொன்னாங்க. ரொமான்டிக் பேஷன் இல்ல ஹார்ட் பேக் இந்த மாதிரி கான்செப்ட்ல நான் டிசைன் பண்ணணும் நம்ம ஹீரோ சொல்றான். ஓ சிஸ்டர் சாக்ரா இதுதான் சொன்னாங்களா? அவங்க சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. நீ கஸ்டமர் பெர்ஸ்பெக்டிவையும் யோசிக்கணும்ல அப்படின்னு கேட்கவும் பட் எனக்கு தான் ரொமான்ஸ் ஹார்ட் பிரேக் எதை பத்தியே தெரியாதே நம்ம ஹீரோ சொல்றான். மேபி நீ ஒரு பொண்ணை டார்கெட் பண்ண அப்புறம் அது உனக்கு ஈஸியா நடந்துரும். சரி டைம் வந்துடுச்சு என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண அப்படின்னு சொல்லி காமெடி பண்றா. அப்படின்னா யாரையாவது கிஸ் பண்ண போறியா இல்ல 18 ப்ளஸ் பண்ண போறியான்னு கேட்கவும் அப்படின்னா அது லஸ்ட் ஆச்சு அதுக்கு பேர் லவ் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். வேற ஒன்னும் டிஃபரன்ஸ் கிடையாது. பட் உனக்கு பிடிச்ச பர்சனா நீ லவ் பண்ற பர்சனை தான் நீ பண்ணணும்னு ஆசைப்படுவேன். ஏன்னாச்சும் உன் சைல்ட்ஹுட் கிறிஸ்தனா நீ அவளை கிஸ் பண்றதுக்கு நான் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டு கேட்கவும் இப்போ எதுக்கு அவளை இழுக்கிறன்னு ஹீரோ கேட்டா. அவ்வளோ ஒரு மாடலா இருக்க ஏத்தவாதனப்பா இல்ல ஒன்ன வரைய ஒரு ஆட்களா அவ அதிகமான கேட்குற விரிச்சின்லாம் ஹெல்ப்லெஸ் சொல்லி அவ என்ன பார்த்து நினைக்கிறாளா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நான் அவளை அந்த மாதிரி பார்த்தது இல்லை. எந்த பொண்ணியை பார்த்து எனக்கு கிஸ் பண்ணணும்னு தோணுதில்ல நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்ப என்ன கிஸ் பண்ண ட்ரை பண்ணி பாக்குறியா அப்படின்னு ஹீமா கேட்டா. அது ஜஸ்ட் ரொமான்ஸ்ல இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ரெண்டு பேருக்கும் கிசிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லுவோம். ஒரு வகையில நீ சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான். ஆனா அப்படி நம்ம ஹீரோ யோசிக்கும் போதே என் கையை புக் கொடுத்ததுக்கு அப்புறமா அவருக்கு டிஃபரெண்ட் ஏதாச்சும் ஃபீல் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கையா பிடிச்சிட்டு ரொம்பவே க்ளோஸ் ஆகுறா. பாப்பா ட்ரை பண்ணி பாப்பா அப்படின்னு சொல்லி அசால்ட்டாப்பா நம்ம ஹீரோவை கிஸ் பண்ற மாதிரி கூப்பிடுவோம். எனக்கு தெரியும் வணக்கம் பறைவா அப்படின்னு சொல்லி எனக்கு கலாக்கிட்டா போறா. இல்லையா இவ கண்ணன் அவ்வளோ சீரியஸா பார்த்தே இல்லையே அப்படின்னு வெக்கப்பட்டு தேவையான ஹீரோவை இப்ப கண்ண மூடுறான். அப்படின்னு சொல்லி வார்த்தை நம்ம ஹீரோவை கலாச்சிருக்கேன். நான் எதிர்பார்த்தா நம்ம ஹீரோவை சுகமாயிட்டான். நான் அவ்வளவு கியூட்டை பத்தி அவனை எப்படி ஏமாத்தினேன் அப்படிங்கிறத மோஞ்சிலேயே தெரியுது. நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறான். அவன் இப்படி பண்ணதுக்கு சாரி பவனா பதிலுக்கு சண்டே நம்ம வெளியே போலாமா அவன்கிட்ட நான் மீனா நடந்ததுக்கு பதிலுக்கு நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். சாட்டர்டே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வா போறேன். ஹீமாவரியோட அண்ணன் தான் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஷோஷியா நான் நல்லாவே இந்த இப்போ சாப்பிட்டு நம்ம ஹீரோ சொல்றேன். என் பிரதர் இல்ல நான் தானே பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லி அவனா நீங்க காசு ஸ்பெண்ட் பண்றது வேஸ்ட் நம்ம ஹீரோ சொன்னா மாரஸ்டி தான் உன்ட்டு எனக்கு பிடிச்சதே பிரதர் இல்ல அப்படின்னு சொல்லுவோம். என் சிஸ்டரோட நீங்க தான் எம்மள அதிக பாசம் கட்டுங்க நம்ம ஹீரோ சொல்றோம். உன்னோட சிஸ்டருமே திறமை சொல்லிதான் சொல்லுவோம். நீங்களும் என்னோட சிஸ்டர் கூட தானே ஸ்கூல் படிச்சீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும். படிக்கும் போது உன் சிஸ்டர் ரொம்பவே ஸ்மார்ட் நீ அவளே மாதிரி ஸ்மார்ட் தான் அப்படின்னு சொல்லி அவன் பாராட்டுறான். நீங்களே எங்க கூட ஜாயின் பண்ணலாம் நம்ம ஹீரோ கேட்கவும் எனக்கு கூட ஜாயின் பண்ணணும்னு ஆசை தான். பட் நான் இல்லைன்னா என் கம்பெனியில வேலை விடணும் நடக்காது. இவரா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை போட்டு வேற லெவலில் கிளம்பி வந்திருக்கேன். நீ என்ன நார்மல் ட்ரெஸ்ஸா போட்டு வந்திருக்கேன்னு கேட்கவோ வா கூட தானே வெளியே வந்திருக்கேன் என்ன பிரச்சனை நம்ம ஹீரோ கேட்டா. நான் சொன்னல ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இன்னைக்கு வராங்க நீ இப்படி வந்திருக்கே அப்படின்னு ஹீமா அவரை சொல்றா. பார்த்தா இன்னொச்சி ரெண்டுதான் வந்துட்டு வா கூட்டிட்டு வந்திருக்கா அப்படின்னா அம்மா கசிமாவும் வாரானா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் இல்ல அவனுக்கு பிராக்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டான் சொல்றா. அன்னைக்கு தான் என்கிட்ட நல்லா பேசினா வீடியோ கேம்ல வர கேரக்டர் மாதிரி ரீசெட் ஆட்டாயிலா இப்போ ஏன் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றான் நம்ம ஹீரோ பார்த்தா. யோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு
அப்படின்னு ஹீமா அவரை கேட்கறான்னு முடிவு போல நம்ம ஹீரோ சொன்னா இவ்வளவு அழகான சூப்பரான மாடல பக்கத்துல வச்சு இப்படி சொல்றேன் கேட்கவும் நான் தான் அந்த சிரிஸை மேக் பண்றேன்னு பாட்டு சொல்லிட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆக்குவோம் இல்ல அதை ஆல்ரெடி அவளே கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லுவான் அப்படியா நம்ம ஹீரோ பாக்கணும் சரி பண்ணதுக்கு பதிலுக்கு ஏதாச்சும் பண்ணணும் என்று அதான் அவளு நான் மாடலிங் கேட்டா அவளும் ஓகே சொல்லிட்டான்னு சொல்லுவோம் பட் இவ்வளவு சடனா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க வரதுக்குள்ள ஒரு மாடல் உனக்கு ப்ராடக்ட் இன்ஸ்பிரேஷனா இருக்கும் சோ என்னாச்சியை வச்சு சில ஆக்சசரிஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு வா கேட்கலாம் எங்க அம்மாட்ட நான் பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு என்னாச்சி தனியா கிளம்பிட்டா என்னாச்சியுமே ஒன்ன மாதிரியே ஷைட் ஆயிட்டா அவள் அப்படின்னு இதுக்கு ஒத்துக்கிற வச்சு நம்ம ஹீரோ கேட்டா அது ஒரு சீக்ரெட் அப்படின்னு சொல்லி ஹீமாவரி சொல்றா அந்த முட்டாய் கடையை பார்த்த மாதிரி இவன் பண்றாள் என்னாச்சியை தனியா விட்டுறாதான் ஹீமாவரி சொல்றா என்ன கலர்ல வந்து கிறிஸ்டல் இவளுக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான் சோ என்னாச்சியை மாடலா வச்சு பண்ணும்போது அவளுக்கு ஏத்த கலர்ல இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மேட்சிங்கா இருக்கணும் நம்ம ஹீரோ பக்கவா அதுக்கு நம்மள ட்ரெஸ்ஸையே மாத்த சொல்ல போறியா நீ ரொம்ப க்ரீப்பியா அப்படி நம்ம ஓடபோது தனியா விட்டு ஓடிடாத நம்ம ஹீரோ சொல்றான் இதை பார்த்து என்னாச்சி சிரிச்சிட்டு இருக்காங்க நெக்லஸை ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான் என்னாச்சியே ஓகே அப்படின்னு சொல்றான் நீ அவளுக்கு போட்டு விட ஹீமாவரி சொல்லவோ அது அவளுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்காதான்னு கேட்டா இல்ல அப்படின்னு சொல்லி என்னாச்சி வெக்கப்பட்டே சொல்றாரு நம்ம ஹீரோவா அவளோட கழுத்துல நெக்லஸை போட்டு விடுறான் என்னாச்சி செக்ஸியா இருக்காளான்னு ஹீமாவரி சொல்லுவோம் நம்ம ஹீரோ என்னாச்சி 2 பேரும் வெக்கப்படுறாங்க ஹீமாவரியை பிடிச்சி தூக்கி எடுத்தா ஹம்லெஸ் ட்ராக் தரப்பா விட விட்டுரு அப்படின்னு சொல்லி வாக்கற்றா இப்ப அசசரிஸோட கலரை ரெடி பண்ணியாச்சு அடுத்து எந்த ஃபிளவர்னு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ஃபிளவர் ஷாப்புக்கு போறான் இது நம்ம அந்த டயத்துல இருந்தது ஞாபகப்படுத்ததுல நீ என்னாச்சு சொல்லுவோம் எந்த டயத்துல நம்ம ஹீரோ கேட்டா ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வாப்ப எடுத்தாரு இல்லையா ரோஸ் இல்ல அப்படின்னு சொல்லி ஹீமாவரி கேட்கும் ரோஸ் அப்படிங்கிறது பியூட்டி வித் முள்ளுங்களோட இருக்கக்கூடியது பட் என்னாச்சு அவ டிஃபரெண்ட் டைப் நம்ம ஹீரோ சொல்றான் சரி ஒன்னியோ அவளையும் கலாச்சதுக்கு நான் போய் திங்ஸை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவரையும் அங்கிருந்து தனியா கிளம்புறாங்க அவங்க லவ்வுக்கு நான் சப்போர்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா நான் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி ஹீமாவரை யோசிக்கிறேன் அவரையும் நீ எலமெண்ட்ரில இருந்தே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ கேட்கும் எங்க அம்மாவோட ஸ்வீட் ஷாப்ல இருந்து அவங்க வீட்டுக்கு டெலிவரி பண்றப்ப போனப்ப தான் நான் ஹீமாவரியை பார்த்தேன் ஃபர்ஸ்ட் பா கோல்டா இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரெண்ட்ஸ் ஆனோன்னு சொல்லுவோம் ஃப்ளவர் பிடிக்க நம்ம ஹீரோ கேட்கறான் இன்னாச்சி ஒரு ஃப்ளவரை சொல்றான் ஏத்த மாதிரி அது பெருசா இருக்கையுமே டபுள் மீனிங்ல நான் சொல்ல நம்ம ஹீரோ சொல்றோம் ஃப்ளவரையே நம்ம செலக்ட் பண்ண லவ்வான சைடு ரெப்ரசென்ட் பண்ணணும் நம்ம ஹீரோ சொல்றாங்க எந்த டெம்பரேச்சர்ல வணக்கமா அதுக்கு ஏத்த மாதிரி கலர் மாறும் இந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் உனக்கு கிரீப்பியா இருக்கும்ல என்ன பாசங்க பேஸ்பால் கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ்ல தான் என்ற கம்பெனின்னு சொல்லுவோம் உனக்கு என் ஃபிளவர்ஸ் இவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி என்னோச்சி கேட்கிறேன் என்னோட மாடல் அதெல்லாம் சரிதான் பட் உன்ட்ட எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணுமா நம்ம ஹீரோ கேட்டா ஆமா சொல்லு அப்படின்னு வா கேட்கவும் என் ஃபேமிலியோட எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல பொட்டானிக்கல் கார்டன் போயிட்டு அந்த இடத்துல தொலைஞ்சு போயிட்டா அங்கதான் என்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தா அவ்வளவு ஃபேமிலியை விட்டு தொலைஞ்சிட்டா அந்த பொண்ணு நானும் ஒன்னா சேர்ந்து எங்க ஃபேமிலியை தேடணும் அவ கூட சேர்ந்து நான் அந்த கார்டன் என்ஜாய் பண்ணேன் பதிலுக்கு அவளுக்கு ஒரு பூவையோ கொடுத்து விடுறதுமா அவ வச்சுக்கிறேன்னு சொன்னா பட் வீட்டுக்கு வந்த அப்புறம் தான் யோசிச்சேன் அந்த பூ கண்டிப்பா வாடி போயிடும் அதுக்கப்புறம் தான் பிளான்ஸை பத்தி கத்துக்கிட்டு எதுவுமே வாடாத மாதிரி பூ ஒரு அசசரிஸ் போல வச்சு ரெடி பண்ண ஆரம்பிச்சேன் நம்ம ஹீரோ சொல்றான் அந்த பூ ஒரு ஹைபிஸ்கஸ் தானே அப்படின்னு வா கேட்கமா உனக்கு எப்படி தெரியும் நம்ம ஹீரோ கேட்கறேன் ஹேர் கலரை உனக்கு பிடிக்கும் நீ சொன்ன அதுக்கப்புறம் தான் எனக்கு என் ஹேரையே பிடிக்க ஆரம்பிச்சது சமி உன்னோட ஃபிளவர்ஸ் தான் அவளை கண்டுபிடிச்சதுன்னு சொல்லுவோம் அப்படின்னா நீ தான் அந்த ஹீரோ ஷாக் ஹிபிஸ்கஸ் அழகையும் நியூ லவ்வையோ ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் ரிங்ஸ் வாங்க போன ஹீமாவரியா அதை அமனியா வச்சுட்டு ஓடி போயிட்டான்னு நம்ம காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ ஃபோன் பண்ணாலும் அவ எடுக்க மாட்டேங்கிறாங்க என்னாச்சு நம்ம ஹீரோட்ட க்ளோஸ் ஆக்கி நம்ம ஹீரோ ஃபோன் நம்பரை வாங்கிட்டு பர்சனல வச்சு நம்ம ஹீரோவும் என்னாச்சியே பேசியிருப்பாரு வருஷத்துக்கு முன்னாடி என் சிஸ்டர் ஒரு பிரேஸ்லெட் வாங்கிட்டு வரும்போது எனக்கு ஒரு பையன் ஃபேஸ் தனியாவும் வந்ததுன்னு சொல்லுவோம் அவ சொன்ன ஸ்டோரியை கேட்டவனே எனக்கு தெரிஞ்சிடுச்சு அவ யோவரா மென்ஷன் பண்றான்னு அவளுமே இவனை தான் லவ் பண்றா அவங்க லவ்வுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும் பட் யோவோட கண்களை இன்னைக்கு பார்த்த மாதிரி நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததுல இருந்து நான் தூரமா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஹீமாவரை சோகமா அப்புறம் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது நம்ம ஹீரோக்கு இனாச்சி தான் வந்து சைல்ட்ஹுட் கிரஷ் அண்ட் இனாச்சியுமே ஆக்சுவலி நம்ம ஹீரோவை தான் லவ் பண்ணிட்டு இருக்கா இவங்க 2 பேரையும் ஒன்னு சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் வந்து ஹீமாவரை வந்து வேணும்னே நம்ம ஹீரோவை டீஸ் பண்ணிட்டு நான் பதிலுக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை மாலுக்கு கூப்பிட்டுருக்கா என்னாச்சியும் நம்ம ஹீரோவையோ தனியாவோ விட்டுட்டு போயிருக்கா அப்படி இப்போ ஹீமா வரைக்கும் கொஞ்சம் ஜலசா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா என்ன நடக்க போது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்